நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டம் திருமங்கலம் ராஜபாளையம் விருதுநகர் பிரிவில் இருக்கோம். AUST நர்சரி கார்டன் அவர் ஓனர் இங்கே இருக்காரு. அவர்கிட்ட என்னென்ன செடி கொடுக்குறாரு, என்னென்ன செடி இருக்கு, அதை எப்படி பராமரிக்கலான்றதை பற்றி அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்ண்ணா. ரிஷி டிவிலேருந்து வந்திருக்கோம். நம்மகிட்ட என்ன வகையான செடியெல்லாம் இருக்குண்ணா? வீட்டுகளுக்கு அழகு செடி, ஓகே. அப்புறம் தொட்டில தொங்குற அழகு செடி, ஓகே. அப்புறம் மர வகைகள், ஓகே. அப்புறம் நம்ம வீட்டுக்கு முன்னாடி அழகு செடிகள், அப்புறம் வீட்டுக்கு முன்னாடி கொடிய வர்றது, சரி. எல்லா வகையான செடியுமே நம்மகிட்ட இருக்கு. ஓகே. ஹைபிரிட் இருக்கு, நாடு இருக்கு, ஒட்டு இருக்கு, எல்லா வகை செடியுமே நம்மகிட்ட இருக்கு. மரச்செடிகள்லாம் செடிகள்லாம் இருக்கு. சந்தன மரம், செம்மரம், வேங்கை, ரோசோட்டு, மகாக்கனி, வேப்பங்கண்ணு, பன்னீர் பூ, செண்பகப்பூ, ஓகே, பெருநெல்லி, சிறுநெல்லி அனைத்துமே வச்சிருக்கேன். இந்த ரோஸ் சம்பந்தமான எல்லா செடியும் வச்சிருக்கீங்களா? ரோஸ் செடியில் எல்லா செடியுமே நம்மகிட்ட இருக்கு. ஓகே. ஒவ்வொரு செடியா நம்மகிட்ட என்ன செடி என்ன காமிக்கலாமா? கண்டிப்பா நம்ம வாங்குறாமே. ஊட்டி ரோஸ், சரி. ஊட்டி ரோஸ் இருக்கு, பட்டன் ரோஸ் இருக்கு, சரி. அப்புறம் கல்கத்தா ரோஸ் இருக்கு, சரி. அப்புறம் பன்னீர் ரோஸ் இருக்கு, சரி. 7 days இருக்கு. நம்ம ரோஸ் வகைகள் இருக்கலாம். சரி. நம்ம தாய் செடியுமே வாங்கிக்கலாம். தாய் செடினா எதுங்க? தாய் செடினா ஒரு 3-4 வருஷத்துக்குள்ள செடிகள். அங்க இருந்து நம்ம ஸ்டேட் நேரடியா போய் நம்ம வாங்கிட்டு வரோம். அது தான் இருக்கு. இதையும் பார்த்து தாய் செடி, தாய் செடி. ஆமா, இது 3 வருஷம் 4 வருஷத்துக்குள்ள 4 வருஷத்துக்குள்ள செடி. என் பேரு கருப்பையா. எந்த ஊர்? நான் உலகாணி, பெரிய உலகம். பெரிய உலகம். எத்தனை வருஷமா அவர்கிட்ட வாங்கி? செகண்ட் டைம் வாங்குறது. ஆல்ரெடி 1 year முன்னாடி வாங்கி, இப்போ 1 year அப்புறம் வாங்கி. செடிலாம் நல்லா கொடுக்குறாங்களா? இருக்கு. ஆல்ரெடி வாங்கினது நல்லா கலங்கி வந்துட்டு இருக்கு. சரி. செகண்ட் டைம் வாங்கினேன். திருப்தியா இருக்கானா? திருப்தி இருக்கு. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. உங்க பேருங்க? அழகர். அழகர். சூப்பர் பேருங்க. ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்ச பேரு. கரெக்ட். எந்த ஊர் இருந்தீங்க? சவுடார்பட்டி. சவுடார்பட்டி தானே? சவுடார்பட்டி. ஓகேங்க. சவுடார்பட்டில இருந்து வர்றேன். எத்தனை வருஷமா இங்க வாங்கிருக்கீங்க? இங்க இப்போ ஒரு 4-5 வருஷமா வாங்கிட்டு இருக்கேன். ஒரு குடுக்க செடியெல்லாம் வர நல்லா குடுக்க செடி ஓரளவுக்கு நல்லா இருக்கு. அதனாலதான் இப்போ வாங்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் தரமாவும் இருக்கு. தரமாவும் இருக்கு. செடியெல்லாம் நல்லா பராமரிப்புலாம் அவரு சொல்லி கொடுத்துறாருங்களா? எப்படி? இல்ல, அதை சொல்லி கொடுத்துறாரு. சொல்லி கொடுக்கல நாங்களே போட்டு கேட்டுருவோம். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க கேட்டுருவோம். நீங்க கேட்டுருவோம். கேட்டா தான் நம்மளுக்கு அது கரெக்டா இருக்கும். எப்படி பண்ணணும், ஏது பண்ணணும். ஏன்னா திருமங்கலம் நாங்க ரெகுலரா வந்துட்டு தானே இருக்கோம். சரி. அதனால இங்க நின்று என்ன கேட்டுட்டே போயிருவோம். கேட்டு போய் அவர் கேட்கற அளவுக்கு வச்சுக்க மாட்டாரு. ஆனா கரெக்டா சொல்லிடுறேன். ஆனா இவரு இங்க இந்த நம்ம செடிகளுக்கு தேவையான உரங்கள்லாம் நான் இன்னைக்கு வரைக்கும் ஆக்சுவலா நான் சென்னையில இருக்கேன். சென்னையில போர்ச்சுகீஸ்ல அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ சொந்தமா கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்கேன், டாக்ஸ் கன்சல்டன்ட். சரி. சோ இப்போ வர்றப்ப போறப்பதான் வாங்கிக்கிறது. போறப்ப வீட்டுல இருக்க எல்லாம் பார்த்து பராமரிச்சுக்கிறது. மத்தபடி உரங்கிறோம்னா நான் வர்றப்ப வாங்கிட்டு வந்துருவேன் ஊர்ல இருந்து. சோ நாங்களே இது வச்சிருக்கோம். நம்ம போர்ச்சுகீஸ்ல அந்த இதே கார்டன் எல்லாமே வச்சிருக்கோம். சோ அங்க இருந்து எடுத்துட்டு வந்துருவேன். இது செடி அங்க இருந்து கொண்டு வர முடியாது அப்படின்றக்காக நான் இங்க வாங்கிட்டு போறேன். என்னென்ன செடி வாங்குறீங்க? அங்க எல்லா செடியுமே கொடுக்குறோம். நாங்க நம்ம இது கொடுப்போம் பாத்தீங்களா, அந்த சம்மருக்குலாம் கொடுப்போம்ல, போர்ச்சுகீஸ்ல நீங்க பாத்திருப்பீங்களா மரம் செடியெல்லாம், அந்த மாதிரி எல்லாமே கொடுப்போம். சோ அதுல ஈடுபாடு வந்துதான் இங்க நம்ம வாங்கிட்டு போறோம். சூப்பரிங்க. உங்க வீட்டுல என்னென்ன கார்டன், என்ன மாதிரிங்க செடி வச்சிருக்கீங்க? இப்ப கார்டன் செடி இப்போதைக்கு வச்சிருக்கேன். வாழை, தென்னை, சப்போட்டா, கொய்யா இந்த இது வச்சிருக்கிறேன். இப்போதைக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல மட்டும் பூச்செடி வைப்போம்னு இப்ப வாங்கிட்டு போறேன். இப்ப லீவுக்காக வந்திருக்கேன். லீவுக்காக வந்திருக்கின்றாலும் போர்ச்சுகீஸை விட்டு இப்போ ரிலீவ் ஆகி இப்போ சொந்தமா ஜிஎஸ்டி ப்ராக்டிஸ்ல இருந்தாங்க. ஜிஎஸ்டி ஃபைலிங், இன்கம் டேக்ஸ் ஃபைலிங், அக்கௌண்ட்ஸ் எல்லாமே இப்போ சொந்தமா ஆபீஸ் போட்டு பண்ணிட்டு இருக்கேன். எங்க ஆபீஸ் போட்டு? திருமங்கலம் மரவளத்துல போட்டுருக்கேன். போட்டு சொந்தமா பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு அந்த ஜிஎஸ்டி சம்பந்தமா யாராச்சும் கட்டாயம் நீங்க ரெஃபர் பண்ணலாம். கட்டாயம் எனக்கு ரெஃபர் பண்ணுங்க. நல்லபடியா பண்ணி கொடுப்போம். ஓகே. உங்க நம்பர் மட்டும் சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். 8220491354. எம் அழகர், டாக்ஸ் கன்சல்டன்ட். ஆபீஸ் திருமங்கலத்துல இருந்து மரவன்குளம் பஸ் ஸ்டாப். மரவன்குளம் பஸ் ஸ்டாப்லயே நம்ம ஆபீஸ் போட்டிருக்கேன். அங்க உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் ஜிஎஸ்டி, இன்கம் டேக்ஸ், இஎஸ்ஐ, பிஎஃப், எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன், அது போக ஸ்டேஷனரி, பேரோல், அக்கௌண்ட்ஸ் ஓரியன்ட் எந்த இதா இருந்தாலும் நான் பண்ணி கொடுக்குறேன். சூப்பருங்க. நல்லபடியா பண்ணி தந்துரும். ஓகேங்க. பண்ணி கொடுக்குறேன். நல்லா செடி நிறைய வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு உங்க நல்லா செடியா தான் கொடுக்குற மாதிரி தான் சொல்றாங்க. அதுக்கான உரங்கள்லாம் கொடுக்குற மாதிரி தான் சொல்றாங்க.
ஜிஎஸ்டி சம்பந்தமா நீங்க எந்த ஒரு இது இருந்தாலும் என்னைய கான்டாக்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணாங்கன்னா நல்லபடியா நான் பண்ணி கொடுப்பேன். ஓகேங்க. ரொம்ப நன்றி. நம்ம சேனல்ல வந்து ஐயா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஜிஎஸ்டி சம்பந்தமா ஃபைல் இந்த மாதிரி ஏதோ உங்களுக்கு ஆடிட்டிங் சம்பந்தமா எந்த ஒரு இதாக இருந்தாலும் ஐயாவை கான்டாக்ட் பண்ணுங்க. அவர் சொன்ன நம்பரை திரும்பி இன்னொரு தடவை நாங்கள் ரிப்பீட் சொல்றோம். அந்த நம்பரை குறிச்சு வச்சு அவரை கான்டாக்ட் பண்ணிக்கோம். இன்னொரு 8220491354. நன்றிங்க. வணக்கம். நன்றி. வணக்கம். வணக்கம் ராஜி. எந்த ஊர்ல இருந்து வரீங்க தம்பி? ஏ தொட்டி. என்ன வேலை பார்க்குறீங்க? ஆர்மிக்கு செலக்ட் ஆயிடும். வெரி குட், சந்தோஷம், வாழ்த்துக்கள். எப்போ ஜாயின் பண்ண போறீங்க? இந்த இப்போ ரிசல்ட் ஓவரால் மெரிட். எத்தனை வருஷமா அங்கே வந்து செடி வாங்கிட்டு இருக்கீங்க? வருஷம் ஒரு 2 தடவை. கொடுக்க செடிலாம் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. அதுக்கான உரங்கள்லாம் கரெக்டாக அவர் போட்டு வாங்குறீங்களா? வெளியே உங்ககிட்டே வந்து வாங்கிக்குவோம். உங்களே கொடுத்துருவாங்க. உங்களே கொடுத்துருவாங்க. உங்க பேருங்க? என் பேரு திருமுருகன். திருமுருகன். எப்போ டியூட்டியில் ஜாயின் பண்ற மாதிரி ஐடியா? இந்த ஜனவரியில். ஜனவரியில். ஓகே ஓகே. செடியில் என்னென்ன செடி வீட்டில் வளர்த்துருக்கீங்க? கொய்யா கண்டு வளர்த்துருக்கேன், வாழை மரம், சின்ன நெல்லிக்காய், இந்த மாதிரி செடி. ஒரு கார்டன் மாதிரி போட்டீங்களா? சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் வீட்டு சைடு சும்மா இருக்கிறது? சும்மா இருக்கு. சரி சரி. வேற வாழை மரம் அந்த மாதிரி இதெல்லாம் வச்சிருக்கீங்களா? வாழை மரம். சார் வணக்கம். சார் சார் பேர் சார்? என் பேர் மாரிமுத்து. நான் கோயில்பேட்டில இருந்து வரேன் சார். கோயில்பேட்டில இருந்து வெரி குட். இப்போ இந்த வெளியில போயிட்டு வரும்போது நான் டெய்லி பார்த்துட்டு இருப்பேன். சரி. பார்த்துட்டு போகும்போது இந்த செடி நல்லா தெளிவா இருந்தது. சரி. அதான் ஒரு 4 செடி வாங்கிட்டு போகலான்னு வீட்டுக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா இல்ல இதுக்கு மேல இருந்து வாங்கிருக்கீங்களா? வாங்கல, இதான் சார் ஃபர்ஸ்ட் டைம். நான் அந்த ரூட்ல போவேன், பஸ்ல வரும்போது போயிட்டு இருப்பேன். சரி. ஆனா டைம் கிடைக்கல. டைம் கிடைச்சது சரி வாங்கிட்டு போவேன். என்ன செடி வாங்கலாம்? இந்த ரோஸ் தான் சார். இது என்னது ஊட்டி ரோஸ் சார், அந்த மாதிரி வாங்கிக்கலாம். சரி. வீட்டுல வேற செடி எல்லாம் வளர்க்குறீங்களா? வீட்டுல நிறைய இருக்கு சார். தென்னை மரம் அந்த மாதிரி வீட்டுல ஒரு பிளாட் மாதிரி வச்சிருக்கேன் பின்னாடி. கார்டன் மாதிரியே போட்டுருக்கீங்களா? வெரி குட் சார், வெரி குட். எங்க சார் ஒர்க் பண்றீங்க? நான் ஆர்மில சார் ஒர்க் பண்றீங்களா? ரிட்டையர் ஆயிட்டீங்களா? இல்ல, ஒர்க் பண்ணிக்கிறேன். ஓகே. செடினால கொஞ்சம் நமக்கு ஆர்மினால எல்லாத்துக்கும் ஒரு வளர்ச்சி தான். உங்களை மாதிரி ஆள்கள்லாம் இருக்கனால தான் எங்களை மாதிரி நல்லா தைரியம் அப்படி போட்டு அடுத்து வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். அது ஒரு சல்யூட். சரிங்க சார். வேற பிள்ளைங்க சார்? பிள்ளைங்க பாப்பாங்க படிக்காங்க. சரிங்க சார். இது செடி எல்லாம் நல்லா கொடுப்பாரு இவரு. அதோடைய பராமரிப்புலாம் கேட்டுக்கோங்க. நல்லா சொல்றாரு. உரங்கள்ல கூட இங்கே கிடைக்கிற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் வாங்கிக்கோங்க. நல்லா அடிக்கடி வந்து வாங்க. நல்ல ஒரு ப்ரோக்ராம் மட்டும் தான் நம்ம சேனல்ல கொடுத்துக்கிட்டு இருக்கோம். வேற எதுவும் கொடுக்கறது இல்லை. உங்களுக்கு தேவையான செடிகள் மரங்கள் எல்லாம் வாங்கணும்னா அண்ணாச்சியை கான்டாக்ட் பண்ணி வாங்க. வணக்கம்.